பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை நெகேமியா செய்கிறதை பார்க்கிறோம். என் தேவனே என்று சொல்லி பரலோக தேவனை நோக்கி இவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இவர் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தவர். தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடனே உட்கார்ந்து அழுது துக்கித்து ஜெபித்தார். ஆகவே தேவனுடைய அலங்கம் 52 நாட்களாய் கட்டி முடிக்கப்பட்டது. அங்கே அநேக ஜனங்களை கொண்டு இவர் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்து தேவாலயத்தின் அலங்கத்தை கட்டி முடித்தார். அவருக்கு இருந்த வைராக்கியம், அவருக்கு இருந்த பக்தி, அவருக்கு இருந்த தேவராஜ்யத்து குறித்ததான மேன்மையான காரியம் அவரை செயல்பட வைத்தது. நெகேமியா ஒரு செயல் வீரராக இருந்தார். பழைய ஏற்பாட்டிலேயே நெகேமியா புஸ்தகம் ஒரு விறுவிறுப்பான புஸ்தகம். ஆகவே அவர் ஒரு செயல் வீரராக இருந்து இந்த மிகப்பெரிய இந்த ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். அநேக பிரச்சனைகள், எதிராளிகள் வந்தார்கள். ஒரு கையில் செங்கல், ஒரு கையில் ஆயுதத்தை ஏந்தி இரவும் பகலுமாக அவர்கள் இந்த வேலையை செய்து முடித்தார்கள். இப்படிப்பட்ட நெகேமியா ஒரு ஜெபத்தை செய்கிறார். இந்த ஜனத்துக்காக நான் நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறேன். இந்த ஜனத்திற்காக அநேக காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஆகவே இது நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக வேண்டும். இந்த ஜனத்திற்காக அலங்கத்தை கற்றிருக்கிறேன். இந்த ஜனத்திற்காக அநேக நன்மையான காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இப்பொழுது என்னை நினைத்தருளும். அப்படின்னால் ஆண்டவர் நினைக்காத தேவன் அல்ல, நினைத்திருக்கிற தேவன் தான். நினைத்து அவர் காரியத்தை செய்கிறார். நினைத்ததுனால தான் அவர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனாலும் எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு உதவி செய்ய உம்மாலே மாத்திரமே முடியும். நீர் மாத்திரமே எனக்கு நன்மை செய்கிறவர். எத்தனையோ ஜனங்கள் இரவு பகலாக எனக்கு உதவி செய்தாலும் இந்த ஜனத்தை நிமித்தமாய் என்னை நீர் நினைத்திருள வேண்டும் என்று சொல்லி தேவ நோக்கி விண்ணப்பம் வரதை பார்க்கிறோம். நாம் கூட அநேக ஊழியங்களை செய்கிறோம், அநேக ஜெபிக்கிறோம், அநேக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த கொரோனா நாட்களில் அநேகருக்கு உதவி செய்தோம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் அநேக நன்மைகளை செய்தோம். அப்போது நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மை நிமித்தமாக ஏழைகளுக்கு இறங்கவும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி என்றால் இந்த ஜனத்திற்காக நான் ஜெபித்திருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன். ஆகவே நீர் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்போது வேலை மக்களுக்கு, வேலை ஜனங்களுக்கு, ஊதியம் தேவனிடத்தில். காரணம், ஏழைகளுக்கு இறங்கவும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையான காரியங்களை ஏழை மக்களுக்காக அவன் செய்கிற பொழுது, ஏழையான மக்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு காரியமும் அது தேவனுக்கே செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் தேவனை நோக்கி சொல்கிறார், எனக்கு நன்மை உண்டாக நீர் என்னை நினைத்தருளும். ஆகவே நாம் செய்கிற ஊழியங்கள், ஜபங்கள் எல்லாம் அது உலக மக்களுக்காக இருந்தாலும், உலகத்தின் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டாலும், ஊழியம் செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதம், நன்மை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. தேவன் தான் நமக்கு நன்மையை கொடுக்க முடியும். தேவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். தேவன் தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அவர் தான் நமக்கு பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஆக நமக்கு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நம் தேவனால் மாற்றவே முடியும். அவர் தான் பிரச்சனையை மாற்றுகிறார். நன்மை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நன்மைகளின் தேவனாக இருக்கிறார். நன்மை செய்கிறதில் அவர் வல்லவராக இருக்கிறார். இரக்கம் செய்வதில் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நன்மை செய்து சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எந்தளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்கிறோமோ, எந்தளவுக்கு மக்களுக்கு ஊழியத்தை செய்கிறோமோ, எந்தளவுக்கு மக்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, அதன் எல்லா பிரதிபலனையும் தேவன் நமக்கு கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வேலை, ஊழியம் மக்களுக்காக நாம் செய்தாலும் ஆசீர்வாதம், நன்மை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே மக்களுக்காக உபவாசம் பண்ணின நெகேமியா, மக்களுக்காக அழுத நெகேமியா, மக்களுக்காக ஜெபித்த நெகேமியா இன்றைக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவன் நோக்கி பார்க்கிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே நாம் எல்லா நேரத்திலும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகள் மத்தியிலும், நம்முடைய உதவிகள் மத்தியிலும் தேவன் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நமக்கு நன்மை செய்ய அவர் என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நன்மை செய்கிறதில் அவர் சோர்ந்து போகிறது கிடையாது. நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நன்மை செய்திருக்கிறார். இனி கடைசி வரைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நன்மை செய்கிற தேவன், நன்மைகளின் ஆண்டவர் நோக்கி
நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை உண்டாக இந்த நாளில் எங்கள் நினைத்தருள்வீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்துட்டு இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.